ஹே எவ்ரிவன், இந்த வீடியோவில் வைப் கோடிங் தான் பண்ண போகிறோம். கிளாட் கோட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்வென்ட் போர்டை வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹே எவ்ரிவன், இந்த வீடியோவில் கிளாட் ஓப்பஸ் 4.5 மாடல் யூஸ் பண்ணி ஒரு வைப் கோடிங் பண்ண போகிறோம். வைப் கோடிங் பண்ணிகிட்டே வந்து ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் டூடோ அப்ளிகேஷன் மாதிரி பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் போன வீடியோவில் வந்து கர்சர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து நான் வந்து விஎஸ் கோடு யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஏன் விஎஸ் கோடு அப்படின்னா வந்து இதில் நம்ம கிளாட் வந்து கிளாட் சிஎல்ஐ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து முன்னாடி மாடல் சொல்லியிருந்தேன் இல்லையா, கிளாட் ஓப்பஸ் 4.5 தான் வந்து மாடலாக யூஸ் பண்ண போகிறேன்னு. இங்கே வந்து நான் கர்சர் யூஸ் பண்ணல, கிளாட் கோடு யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, தட் இஸ் த திங். ஸோ ஃபஸ்ட்டு கிளாட் கோட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இதுதான் வந்து ஆக்சுவலி கிளாடோடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் வந்து கிளாட் கோட். இப்போ கிளாட் டெஸ்க்டாப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து கிளாட் கோட். பேசிக்காக இது என்னென்னா ஒர்க்கிங் வித் கிளாட் டைரக்ட்லி இன் யுவர் கோட் பேஸ், டெர்மினலில் ஒர்க் பண்ணணும். இதை ஆக்சுவலி பில்ட் டீபக் அண்ட் ஷிப் ஃப்ரம் யுவர் டெர்மினல். ஸோ திஸ் இஸ் த திங், யுவர் டெர்மினல். ஓகே, நம்ம வந்து ஐடியிலையும் ஒர்க் பண்ணலாம். ஓகே, கர்சர் லாஸ்ட் டைம் நம்ம பில்ட் பண்ணும்போது வந்து கிளாட் வச்சு தான் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அது வந்து கர்சர். பேசிக்காக கர்சர்னால் வந்து ஒரு ஐடிஇ, அதற்குள்ளே நிறைய மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பட் இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து நான் வந்து கிளாட் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கிளாட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் யூடியூப் அல்காரிதம் show this content to a lot more people. I'm waiting. Okay, let's get into the video. Okay, நான் ஆல்ரெடி வந்து கிளாடை வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம விஎஸ் கோடில். உங்களுக்கு அது வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் செப்பரேட்டாக போடுறேன். இப்போ பாருங்கள், கிளாட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து கிளாட் வந்து இங்கே பாருங்கள், கிளாட் கோடு வந்து ரன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மாடல் வந்து ஓப்பஸ் 4.1 அப்படின்னு இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ நம்ம ஸ்லாஷ் போட்டு மாடல் வேணும்னா வந்து மாடல் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பஸ் 4.1. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ வந்து முன்னாடி வந்து நான் சானட் 4.5 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் சேஞ்ச் ஆகிட்டு ஓப்பஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு கோடிங்க்கு, அதனால். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஓகே, ஏஜென்ட்ஸ், ஸோ நிறைய இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஒன்று ஒன்றா என்னன்றது லேட்டராக பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து அது வேண்டாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆப் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஆப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்போவுமே நான் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா வந்து பிளான் மோடு தான் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகே, இங்கே பாருங்கள், பிளான் மோட் ஆன். பேசிக்காக இந்த பிளான் மோடில் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு ப்ராம்ப்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஐ வாண்ட் டு பில்ட் எ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆப் டிசைன் ஃபார் வைப் கோடர்ஸ். It should include a Kanban board with a column like to do, in progress and complete, where tasks are displayed as a card, a draggable and the drag பண்ணுற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் அலாங். அந்த கம்பன் போர்டு வந்து ஒரு 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 நோட் டேக்கிங் மாதிரி இருக்கணும். இன்கேஸ் எனக்கு ஒரு ஐடியா மாதிரி வந்தது அப்படின்னா வந்து அங்கே நோட் பண்ணுற மாதிரி. ஸோ சிம்பிள் ஒரு ரிமைண்டர் அந்த மாதிரின்னு வச்சுங்களேன். The UI should clean, minimal and modern with a dark mode design. Okay, avoid anything that looks fancy flashy. இப்போ நம்ம ஏஐலேருந்து ஜென்ரேட் பண்ணோன்னா வந்து ஒரு கிரேடியன்ட் மாதிரி வரும். ஓகே, அந்த கிரேடியன்ட் மாதிரி வருதுன்னா அது கரெக்டான இது இல்லை. அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது ஏஐ ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ இது சிம்பிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். டெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்டாக் போட்டுக்கலாம். டெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து Next.js. ஓகே, வித் Tailwind. ஓகே, ஸோ இப்போ நான் யூஸ்வலாக வந்து எப்போவுமே வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராம்ப்டை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோமோ அங்கே போடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐட்ரேஷன் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ChatGPTயில் போட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு ப்ராம்ப்டாக கொடு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ், நம்ம ப்ளைன் இங்கிலீஷ் இருக்குல்லையே, அது பர்ஃபெக்டாக வந்து ஏஐ மாடலுக்கு தகுந்த மாதிரி அது ஆப்டிமைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஏஐக்கு வந்து கரெக்டான கான்டெக்ஸ்ட் வந்து கொடுக்க முடியும். ஓகே, பேசிக்காக இப்போ ஏஐயில் வந்து என்னென்னா நம்ம கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும், நம்மளுக்கு என்ன வேணுமோ. ஸோ அந்த மாதிரி அதில் போட்டு ரீரைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, மற்றபடி டெக்ஸ்ட் டேக் வந்து Next.js with Tailwind. ஸோ சிம்பிள். ஸோ அவ்வளோதான் பிளான் மோட். நான் இப்போ என்ட்ரு அடிக்கிறேன், என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிளான் மோடில் பேசிக்காக இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து
ஓகே. ஸோ அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஐ வில் ஹெல்ப் யூ டு பில்ட் ஏ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆப் டிசைன் ஃபார் வைப் கோடர்ஸ் வித் க்ளீன் மினிமல் இன்டர்ஃபேஸ். லெட் மீ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் ஓகே வாட் வி நீட் டு பில்ட் அண்ட் தென் கிரியேட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணோம்னா வந்து எல்லா இடத்துலையும் அந்த லைக் ப்ராம்ப்டை போட்டுட்டு உடனே வந்து கோடை ஜென்ரேட் பண்ணுவோம். பட் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். பட் அது வந்து பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து இப்போ இன்கேஸ் நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு டூலுக்கு பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம லிமிட் வந்து அது லைக் எக்ஸீட் ஆகிடும். ஓகே சாரி. ஸோ நமக்கு அந்த டோக்கன் இருக்குல்லையே அது வந்து எக்ஸீட் ஆகிடும். இல்லை அப்படின்னாலும் லைக் இப்போ நம்ம ஃப்ரீ பிளானில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 டோக்கன் ஒரு 100K டோக்கன் பெர் டே அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து லைக் அன்வான்டாக வந்து போயிடும். அதனால் நம்ம டோக்கன் சேவ் பண்ணுறது வந்து எப்படி நம்ம லைக் சேவ் பண்ணலாம், இதுதான் இந்த அப்ரோச். மோஸ்ட்லி கம்பெனிஸ் வந்து ஏஐ டூல்ஸ் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. நிறைய கம்பெனிஸில் நான் வந்து எம்என்சிஸில் பேசியிருக்கேன். ஆக்சுவலி அவங்களாம் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து கோபைலட் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது என்ன ஆகுனா ஒரு கட்டத்தில் எவ்வளோ நம்ம வந்து கன்சைஸாக நம்ம யூஸ் பண்ணலாம், லைக் நம்ம ப்ராம்ப்ட் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக லைக் போடுறோம், லைக் அதுக்கு ஏஐ கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து லைக் நெக்ஸ்ட்டு லைக் விஷயங்கள் அதெல்லாம் தான் வரும். ஸோ அது நம்ம வந்து ப்ராக்டிஸாகவே அதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் ஓகே. இங்கே வந்து லைக் பிளானை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கு. பிளானை என்ன பிளான் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ பிளான் வந்து கொடுத்துருச்சு. ஓகே. ஸோ ஹியர் இஸ் த கிளாட்ஸ் பிளான். ஓகே. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆப் ஃபார் வைப் கோடர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். ஓகே. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்கு. ஓகே. இதுதான் வந்து டிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க, டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினலாக டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீச்சர்லாம் லைக் எடுப்பாங்க. சூப்பர். ஓகே. பில்ட் அ க்ளீன் மினிமம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆப் வித் கம்பன் போர்ட், டு டூ லிஸ்ட் அண்ட் நோட் டேக்கிங் செக்ஷன். கூல். Next.js 14+, சூப்பர் ஆப் ரவுட்டர் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் கம்பன் போர்டு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் காலம், கோர் ஃபீச்சர் இதுதான் தான் கோர் ஃபீச்சர். டு டூ லிஸ்ட். ஓகே. நோட் டேக்கிங் செக்ஷன், டாக் மோடு யூஐ. ஓகே. டெக் ஸ்டாக் வந்து Next.js 14 வித் ஆப் ரவுட்டர், TypeScript ஃபார் டைப் சேஃப்டி அண்ட் Tailwind CSS ஃபார் ஸ்டைலிங். ஓகே. DND கிட். ஓகே. லோக்கல் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபார் பர்சிஸ்டன்ட். இதுக்கு வந்து நம்ம பேக் எண்ட் யூஸ் பண்ணல. வேணும் அப்படின்னா லைக் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் லைக் டிப்ளாய்மெண்ட் அது ஃபுல்லாகவே வந்து ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஸோ அது வந்து ஃபேஸ் பை ஃபேஸாக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகே. ஃபேஸ் 1 இது பண்ணுவேன், ஃபேஸ் 2 இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா நைஸ். ஓகே. ஸோ லைக் டிசைன் பிரின்சிபல் வந்து மினிமல் அண்ட் க்ளீன், நோ நெசசரி எலமெண்ட் ஆர் ஃப்ளாஷ் அனிமேஷன், யூசபிலிட்டி ஃபர்ஸ்ட். ஓகே. இன்ட்யூட்டிவ் இன்ட்ராக்ஷன் அண்ட் ஸ்மூத் ஒர்க் ஃப்ளோ. சூப்பர். சரி. ஓகே. எவ்ரி திங் லைக் குட் டு கோன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ வந்து ஸோ would you like to proceed அப்படின்னு கேட்குது. எஸ், ஆட்டோ அக்செப்ட் எடிட். செகண்ட் வந்து மேனுவல் அப்ரூவ். நான் வந்து லைக் முன்னாடி மேனுவல் ஒன்றா கொடுத்து மேனுவல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் முன்னாடி. பட் இப்போ வந்து நான் கிளாடை வந்து லைக் ரொம்ப பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் பிளைண்டாக வந்து ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதனால் வந்து லைக் நான் எஸ் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ எஸ், ஆட்டோ அக்செப்ட். ஓகே. இப்போ வந்து அது பார்த்திங்கன்னா வந்து லைக் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து Next.js ப்ராஜெக்ட் வந்து அதுவே வந்து லைக் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்புக்குள்ளே அதுவே வந்து ரீட் பண்ணோம், ரைட் பண்ணோம், டெலிட் பண்ணோம், எல்லாமே அதுவே பண்ணோம். ஓகே. ஏன்னா இது வந்து ஏஜென்ட் இல்லையா, அது வந்து எல்லாமே பண்ணோம். ஏஜென்ட்னா அதுதான், ரீட் பண்ணோம், ரைட் பண்ணோம், டெலிட் பண்ணோம், அதுவே எல்லாமே பண்ணோம். ஓகே. ஸோ ஓகே. டு யூ வாண்ட் டு கேட்குது. ஓகே. என்ன கேட்குது, பேஷ் கம்பெனி NPX. ஓகே. இது ரன் பண்ணலாமான்னு கேட்குது. டு யூ வாண்ட் டு ப்ரொசீட். எஸ் அண்ட் டோன்ட் ஆஸ்க் மீ அகைன் தி NPX கமாண்ட். சரி. ஓகே. எஸ் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் சில அப்ரூவல்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன் நம்மக்கிட்ட. ரைட். ஓகே. ஸோ டோன்ட்டுன்னு கொடுத்துரு. இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட், லெட் மீ. ஓகே. .cloud வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகே. இங்கே பாருங்க, package.json வந்து க்ரியேட் பண்ணுது. லைக் ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படியே. ஓகே. TypeScript கான்ஃபிக் ஃபைல் க்ரியேட் பண்ணுது. யூஸ்வலாக இது வந்து நம்ம பைட் இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து லைக் நம்மளுக்கு வரும் இல்லையா. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒர்க் பண்ணும்போது அது புதுசாக வந்து ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணும்போதுன்னு பார்த்திங்கன்னா வந்து
இந்த மாதிரி இந்த இன்ஸ்டாலேஷன் பார்ட்லாம் வந்து நான் ஏஐ கிட்ட கொடுக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா வந்து இதுக்கே வந்து சம் டோக்கன்ஸ் வந்து போயிடும். ஓகே. ஒரு 5K டோக்கன்ஸ் சம்திங் போயிடும். இப்போ நான் வந்து லைக் டெமோ பர்ப்பஸ்க்கு தான் இதை காமிக்கிறேன். ஓகே. இல்லைன்னா நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா வந்து அந்த நம்ம நெக்ஸ்ட் கமாண்ட் இருக்கு இல்லையா, அந்த நெக்ஸ்ட் கமாண்டை டேரெக்டாகவே நான் வந்து அடிச்சிடுவேன். அடிச்சுட்டு ஆன் டாப் ஆஃப் தட் தான் வந்து நான் லைக் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே. லெட் மீ அப்டேட் மோர் ரீசன்ட் நெக்ஸ்ட் இயர்ஸ் வெர்ஷன் அண்ட் இன்ஸ்டால் இட். ஓகே. டிபெண்டன்சி. ஸோ இங்கே பாருங்கள், இது டைமும் வேஸ்ட்டு. அது லைக் ஒன்று ஒன்றா போயிட்டு வந்து லைக் பார்த்துட்டு வரோம். ஓகே. அதனால தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து முதல்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு கமாண்ட் தானே. ஸோ அது சிம்பிளாக போட்டால் அது இன்ஸ்டால் ஆகிட்டு போகுது. வைட்லேயோ இல்லை நெக்ஸ்ட் ஜேஎஸ்லேயோ அந்த மாதிரி. ஓகே. ரியாக்டோ விஓ எது யூஸ் பண்ணிங்கனாலும் அது போட்டுரும். ஓகே. இங்கே பாருங்கள் 3.5K டோக்கன்ஸ். ஆக்சுவலி இது வேஸ்ட். ஓகே. ஏன்னா இது நம்மளுக்கு தெரியாதா, நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு கமெண்ட் போட்டால். ஸோ அதனால தான். ஓகே. இங்கே பாருங்கள், சோர்ஸ் கோடு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. சூப்பராக வந்து சோர்ஸ் கோடில் ஓகே ஆப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கு. காம்போனன்ட்ஸ், ஹுக்கு, லைப்ரரி, டைப்ஸு. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லைக் இந்த கோட் ஸ்ட்ரக்சர்லேருந்து இங்கே பாருங்கள், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு சீனியர் வந்து எப்படி லைக் ஒரு 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 விஷயம் பண்ணுவாரோ, சீனியரோ ஆர் ஆர்கிடெக்ட் லெவல். ஸோ இதுவே வந்து பர்ஃபெக்டாக வந்து லைக் ஒரு சிஸ்டம் டிசைன் அந்த பர்ஃபெக்டாக வந்து இந்த கோட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அதெல்லாம் என்டையராக வந்து லைக் ஒரு பிளான் வச்சுட்டு லைக் அதுவே வந்து லைக் பண்ணுது பாருங்களேன். ஓகே. இது ரன் ஆகிட்டு இருக்கட்டும். லைக் இந்த மீன் டைமில் வந்து ஆக்சுவலி நான் வந்து ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா பேசிக்காக நீங்கள் இப்போ தான் வந்து ஃப்ரெஷராக இல்லை உங்கள் கெரியரை இப்போ தான் ஐடியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் வைப் கோட் ஃபார் யுவர் லைக் பிகினிங் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. எதனால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு இது கேட்கும்போது ஷாக்கிங்காக இருக்கும். லைக் ஐ வில் டெல் யூ த ட்ரூத். இப்போ பாருங்களேன், வைப் கோடிங்னா என்ன? வைப் கோடிங் வந்து லைக் வைப் கோடிங்கிற டேர்மை காயின் பண்ணவர் வந்து லைக் ஆண்ட்ரேஜ் கார்பாத்தின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இப்போ வந்து ஒரு ஏஐ ரிசர்ச்சர் அவர். ஓகே. அவர் முன்னாடி வந்து ஓப்பன் ஏஐ, டெஸ்லா அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே. பேசிக்காக என்னென்னா இப்போ நம்ம இந்த ப்ராம்ப்ட் கொடுக்குறோம்ல, இப்போ ப்ராம்ப்ட் கொடுத்து ஓடிட்டுருக்கலையே, இந்த ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு நம்ம பாருங்கள் இப்போ சில்ல நான் உட்காந்துட்ருக்கேன். ஓகே. நான் ஒர்க் பண்ணல, லைக் ஏஜென்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து பண்ணிகிட்ருக்கு. ஓகே. நான் எதுவுமே பண்ணல. ஸோ இது எப்படி நான் சில்லாக உட்காந்துட்ருக்கேன். ஸோ இதுதான் அவங்க லைக் மீன் பண்ணுறது வைப் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ லைக் இது ஏன் வந்து ஃப்ரெஷருக்கு வந்து சூட் ஆகாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போது ஒரு ஃபண்டமெண்டலில் வந்து நம்மளுக்கு வந்து லைக் இது இருக்காது. இப்போது ஒரு சீனியர் லைக் பீப்புள்னால் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன்று இருக்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஓகே. ஃபாலோ அப் கொஷின்ஸாக என்ன கேட்கணும், அந்த ப்ராஜெக்டில் என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்கணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு சீனியர் பர்சனுக்கு வந்து தெரியும். சீனியர் பர்சன் நான் மீன் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு. ஓகே. பட் ஆனால் ஃப்ரெஷருக்கு வந்து லைக் எதுவுமே தெரியாது. பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணலாம், அதில் பிரச்சனையே இல்லை. ஓகே. நீங்கள் பாருங்களேன், ஒரு ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ணலாம், ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து டெவலப் பண்ணலாம். டெவலப் பண்ணால் என்ன ஆகும், நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுவீங்க, கிட்டப்பில் புஷ் பண்ணி ஹோஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே. டன். நெக்ஸ்ட் என்ன ஆகும், போயிட்டு நீங்கள் ரெஸ்யூமில் போட்டுக்கலாம். டன். சூப்பர். இப்போது இன்டர்வியூ போகும்போது லைக் இது பண்ணும்போதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலாக ஒன்று இருக்குது இல்லையா, ஃபண்டமெண்டல்ஸ் தான் வந்து முக்கியம். இது முக்கியமே இல்லை. ஓகே. ஸோ இப்போ நம்ம ரியாக்ட் ஒர்க் பண்ணுறோம், வியூ ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் போனீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து தான் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் தான் ரியாக்ட்லேருந்து கேட்பாங்க. ஓகே. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் தான் வந்து லைக் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே. இந்த சாஃப்ட்வேரில் மட்டும் இல்லை, லைக் எல்லா இடத்துலையுமே வந்து லைக் ஃபண்டமெண்டல் இஸ் த மெயின் திங் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக லைக் அது இப்போ இது வந்து ஏஜென்ட்ஸ் பண்ணது, இது நம்ம பண்ணல இல்லையா. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஃபண்டமெண்டல். ஸோ அந்த ஃபண்டமெண்டலில் வந்து நம்ம வைப் கோடிங் பண்ணும்போது வந்து மிஸ் ஆகுது. அதை வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு வந்து இது ப்ராப்ளம் இல்லை. ஏன் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா வந்து அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஆட் ஆன். ஓகே. அது ஆட் ஆன். பட் ஆனால் ஒரு ஃப்ரெஷராக வராங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து வைப் கோடிங் பண்ணலாம். வைப் கோடிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னா படிக்கிறதுக்காக வைப் கோடிங் பண்ணலாம்.
ஓகே. லைக் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பிகினிங் நீங்கள் இப்போ தான் வந்து லைக் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்கன்னா, இப்போ தான் ஃப்ரெஷராக வந்து லைக் நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து லைக் ChatGPTல வந்து ஸ்டடி அண்ட் லேர்ன் நினைக்கிறேன். ஸ்டடி அண்ட் லேர்ன் மோட் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறமா வந்து லைக் கைடட் லேர்னிங் மோட் இருக்குது ஜெமினியில். இந்த மாதிரி வந்து லேர்னிங் மோட் வந்து லைக் நீங்கள் இதை வைப் கோடிங் பண்ணிக்கிட்டே லைக் அதை கூட பார்க்கலாம். இதில் என்ன இருக்குது, இது என்ன பண்ணியிருக்கு, இது ஏது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போது ஒன்ஸ் இப்போது நம்மளுக்கு எப்படின்னா, இப்போ வைப் கோடிங் இப்போ எனக்கே வந்து சம் கேஸில் அப்படி தான் தருது. இப்போ நான் கோட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இது எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி என் மைண்ட் லெவல்லே வந்து செட் ஆகிடுது. ஓகே. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. இப்போ எங்கேயாவது போய் நான் பண்ண சொல்லணும்னா வந்து கேட்டாங்க, இப்போ டக்குன்னு வந்து ஒரு ஃபீச்சர் வந்து பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா லைக் பண்ண முடியாது. ரைட். ஸோ அன்டில் ஃபண்டமெண்டல் வந்து தெரியாத வரைக்கும் ஃபண்டமெண்டல் வந்து கண்டிப்பாக முக்கியம். அதை தெரிஞ்சால் தான் வந்து எல்லாமே பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபியூச்சர் வருது, இப்போது ஒரு ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறாங்க, அப்படியே ரெக்குயர்மெண்ட் இதெல்லாம் பண்ணு அப்படின்னா லைக் பண்ணிடும். ரைட். இப்போ நம்ம வந்து அது ஒர்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அது லைக் நம்ம பண்ணலாம். ஃப்ரெஷராக வந்து லைக் இது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ எல்லாம் வைப் கோடிங் சொல்லிட்டு லைக் சொல்கிறாங்க. ஸோ வைப் கோடிங் இஸ் நாட் ஃபார் ஃப்ரெஷர் அண்ட் த பிகினிங் ஆஃப் யுவர் கெரியர். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு வேணால் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே. உங்களுக்கு வைப் கோடிங் வந்து நீங்கள் பாசிட்டிவாக டேர்ன் பண்ணிக்கங்க, உங்களுக்கு லேர்னிங்காக டேர்ன் பண்ணிக்கங்க, நாட் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. பில்ட் பண்ணிவிட்டு படிக்கிறது, அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, வாட் யூ லேர்ன்டு. ஸோ தட் இஸ் த திங். ஓகே. நான் ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸை பார்ப்போம். அதான் சொன்னல, ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் அதுவே வந்து ஏதாவது மிஸ்டேக்காக இருந்ததுன்னா லைக் அதுவே வந்து அந்த லைனை வந்து டெலீட் பண்ணிவிட்டு வேறு லைன் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து லைக் இந்த கான்டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நான் வந்து கர்சரும் யூஸ் பண்ணியிருக்கேன். கர்சர்லேயுமே வந்து லைக் இந்த மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓப்பஸ் மாடல் தான். ஸோ கர்சரில் வந்து இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து வரல. அது என்ன ரீசன் தெரியல. மேபி கான்டெக்ஸ்ட் விண்டோவா என்னன்னு தெரியல. கான்டெக்ஸ்ட் விண்டோனா என்னென்னா, நம்ம கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஏஐயில் என்ன ப்ராப்ளம்னா வந்து மெமரி ப்ராப்ளம். ஓகே. இப்போது நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட் விண்டோவில் கொடுத்துட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா அது எல்லாமே மறந்துடும். கான்டெக்ஸ்ட் விண்டோ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. பட் இதில் பார்த்திங்கன்னா வந்து அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே. அதுவே போய்ட்டு என்டையர் ப்ராஜெக்ட்லேயும் எங்கேயே தப்பு இருக்குன்னா அதுவே லைக் திருத்திடும். ஓகே. இப்போ என்ன கேட்குதுன்னா வந்து லைக் ஓகே ப்ராஜெக்டை பார்க்குறீங்களா, ஓகே npm run dev அது ஓகே போர்ட் இஸ் யூஸ்ட். ஓகே சூப்பர். 1 ஓகே 3000 ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்னென்னா லைக் லோக்கல் ஹோஸ்ட் 3002. சூப்பர். வாவ். வைப் கோடர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே. யுவர் மினிமல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸ். ஓகே. நைஸ். சூப்பர். ஓகே. இந்த ப்ராஜெக்டில் ஓகே இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஏஐ கிரியேட்டட் மாதிரி தருது. இல்லை. ஓகே. ஸோ இப்போ வந்து லைக் என்டர் டு டூ லிஸ்ட். ஓகே. டாஸ்க் 1. ஸோ டாஸ்க் 2. ஓகே. ஸோ டாஸ்க் 2 related details. See. ஓகே. drag and drop. வாவ், ஸ்மூத்தாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஓகே கம்ப்ளீட்டட். டாஸ்க் 3. ஓகே. டாஸ்க் 3 add. ஓகே. சம் ப்ராப்ளம். ஓகே. என்ன ப்ராப்ளம் தெரியல, ரன் ஆகலை. வந்து பார்க்கலாம் மறுபடியும். லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே. நம்ம புதுசாகவே இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்கலாம். ஓகே. ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் வந்து லைக் ரீஸ்டார்ட் பண்ணுறேன்.
என்பிஎம் ரன் டிவ். ஓகே, ஐபி வச்சு பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ஒர்க் ஆகுது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 2 ரிலேட்டட் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. சரி, அதை ஒரி பண்ணாதீங்க. ஓகே, டாஸ்க் 2 மூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஓகே, நோட்டு ஐ ஹாவ் an ஐடியா. சும்மா அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, கான்டென்ட். நைஸ், ஸ்டோர் ஆகிருக்கு. டாஸ்க் கம்ப்ளீட்டுக்கு மாற்றுறேன். நாட் டு டூ எட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐட்டம். செகண்ட் ஐட்டம். ஓகே, ஆக்டிவில் என்ன இருக்குது, கம்ப்ளீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு இருக்குது. நைஸ். 2 டாஸ்க்கு போட்டிருக்கோம். லைக் ஓகே ஓகே, கிளியர் ஃபங்க்ஷனாலிட்டி கிளியர் ஆகுது. இது பாருங்கள், ஹேஐ மாதிரியே தெரில. லைக் இதை ஷேர் பண்ணி இது ஹேஐ பண்ணிச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, லைக் இது மேனுவலாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு லைக் சொல்லுவாங்க நிறைய பேர். ஓகே, நான் மேபி இதை ஹோஸ்ட் பண்ணுறேன். லைக் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஹோஸ்ட் பண்ணிவிட்டு லைக் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் லேட்டராக. ஓகே, கைஸ், திஸ் தான் வைப் கோடிங். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கான்டென்ட் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்தது அப்படின்னா வந்து லைக் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து லைக் அப்டேட் பண்ணுங்கள் நம்ம சேனலில். ஸோ நான் பார்த்துட்டு எதாவது இருந்தால் லைக் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next one. Bye bye.